வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமரியிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான ரூபாய் 1000 இந்த மாதம், அதாவது பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்திற்கான அமௌண்ட்டு வங்கி கணக்கில் வந்துவிட்டது. ஸோ உங்களுக்கு வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உடனடியாட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி வரவில்லை என்றால் நீங்கள் கவலைப்படாங்க, அதற்கான முழு தீர்வு இருக்குது இந்த வீடியோவில். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்களால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்திற்கு தகுதியானவங்களுடைய பெண்களின் வங்கி கணக்கில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 தவணை தொகை மாதந்தோறும் ரூபாய் 1000 ரூபாய் செலுத்தப்பட்டு விட்டது. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்திற்கான ரூபாய் 1000 ரூபாய், அதாவது பார்த்தீங்கன்னா 8வது மாதத்திற்கான தவணை தொகை அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு விட்டது. ஸோ அதற்கான எவிடன்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15 ஒரு சில வங்கி கணக்கில் இந்த 8வது தவணை தொகையான ரூபாய் 1000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு விட்டது. ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரவில்லை என்றால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15 அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படவில்லை என்றால் 16 அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான அமௌண்ட்டு. ஸோ இப்பொழுது எந்த வங்கி கணக்கில் எவ்வளோ ரூபா செலுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒருத்தவங்களுக்கு இன்றைக்கி, அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் 15/4/2024 பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுடைய வங்கி கணக்கில் 1000 ரூபா வர வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு ஷோ ஆகுது பார்த்துருங்க, 1000 ரூபா கிரெடிட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், கலைஞர் மகளிர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் மென்ஷன் பண்ணி ₹1000 ரூபா கிரெடிட் பண்ணியிருக்காங்க. அக்கௌண்ட் நம்பரும் கரெக்டாக பாருங்கள், அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் 15 ஏப்ரல் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்கில் அவங்களுக்கு வங்கி கணக்கு இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 15 அவங்களுடைய வங்கி கணக்கில் வர வச்சுட்டாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சர்வர் ப்ராப்ளமால் இந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாள் லேட் ஆகலாம். அதாவது பார்த்திங்கன்னா 16/4/2024 இதற்கான அமௌண்ட்டு உங்களுக்கு வர வைக்கலாம். ஸோ உங்களுக்கு பணம் வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. 8வது தவணை தொகை பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். 16 அதிகமாட்டு 99% எல்லாருக்கும் வர்றதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் 15 எனக்கு வரலையே, அதனால் இனி வராதான்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு கண்டிப்பாட்டு 16 உங்களுடைய வங்கி கணக்கில் நீங்கள் தகுதியானவராக இருந்தால் கண்டிப்பாட்டு உங்களுடைய வங்கி கணக்கில் 1000 ரூபாய் செலுத்தப்படும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் மேல்முறையீடு பண்ணவங்களுக்கும் புதிய விண்ணப்பதாரர்களுக்கும் இதுவரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. நம்முடைய தமிழ்நாடு அரசு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இந்த 8வது தவணை தொகை வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுவிட்டது. மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இனி பார்த்திங்கன்னா ஏப்ரல் 19 இனி இப்போ எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன் முடிந்த பிறகு தான் அதற்கான ப்ராசஸ் இனி ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் புதிய விண்ணப்பதாரர்களுக்கும் ஏப்ரல் 19 பிறகு தான் புதிய அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மேல்முறையீடு பண்ணவங்களும் புதிய விண்ணப்பதாரர்களும் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஏப்ரல் 19 பிறகு நல்ல ஒரு அப்டேட் வரும். அந்த அப்டேட் வரும்போது நம்ம சேனலில் அதற்கான வீடியோ பதிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.